வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடினார் பாரதியார். வள்ளுவரால் தமிழ்நாடு புகழடைந்திருப்பது ஒருபுறம் என்றாலும் மொழி எல்லைகளை கடந்து அண்டை மாநிலமான கேரளாவிலும் வள்ளுவரின் புகழ் ஓங்கி வளர்ந்து வருகிறது. அது எப்படி வளர்கிறது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறள் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவன்தான் முதன்மையானவன் என்று சொல்கிறது. ஆனால் கேரளாவில் உள்ள முவட்டுப்புழா பகுதியில் வாழும் இந்த மக்களுக்கு திருவள்ளுவர்தான் கடவுள், வள்ளுவம்தான் மதம். திருக்குறளில் கூறப்பட்ட கருத்துகளால் ஈர்க்கப்பட்ட இவர்கள் திருவள்ளுவர் மேலிருக்கும் பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக அவரை வழிபட்டு வருகிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கேரளாவில் உள்ள 14 மாவட்டங்களில் 42 இடங்களில் திருவள்ளுவருக்கு ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள். ഒരുപാടെന്ന് വെച്ചാൽ എൻ്റെ ചെറുപ്പത്തിലേ തന്നെ അച്ഛന് സുഖമില്ലാതായതാണ്. അച്ഛന് സുഖമില്ലാതായപ്പോൾ എൻ്റെ കുടുംബത്തിലെ എല്ലാവരും, അമ്മയും ചേച്ചിയും ഞങ്ങളെല്ലാവരും ഇവിടെ വന്ന് ഭഗവാന്റെ അടുത്ത് കരഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ച് അച്ഛൻ്റെ അസുഖം, അതുപോലെ ഒരുപാട് നാൾ ഹോസ്പിറ്റലിൽ കിടന്നിട്ടാണെങ്കിലും സീരിയസ് ആയി കിടന്നതായിരുന്നു. അച്ഛൻ ഒരുപാട് കരകയറി ഭഗവാന്റെ ഒരു കാരുണ്യം കൊണ്ട് മാത്രം ഞങ്ങളുടെ കുടുംബം ഇപ്പം ജീവിച്ചു പോകുന്നു. ஒவ்வொரு மலையாள மாதம் 1 தேதியன்று மலையாளத்தில் எழுதப்பட்ட திருக்குறள் நூலை வள்ளுவ ஆலயத்திற்கு கொண்டு செல்லும் இவர்கள் குறட்பாக்களுக்கான விளக்கங்களை மலையாளத்தில் பாடலாக பாடி வழிபடுகிறார்கள். അൻപതിൽ കുറയാതെ ജനം ഇവിടെ വരുന്നുണ്ട്. അവരുടെ ഗുണത്തിനു വേണ്ടി ആദ്യം സമൂഹ ജപം, പിന്നെ വിശേഷ ദിവസങ്ങളിൽ കുട്ടികളുടെ നാവിലെഴുതിയിൽ ചോറ് കൊടുക്കുന്നുണ്ട്, പേര് വിളിക്കുന്നുണ്ട്, മംഗല്യം, ഇതുപോലെയുള്ള പൂജകൾ, ഗുരുപൂജ ഇതെല്ലാം നടത്തുന്നുണ്ട്. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருந்தாலும் இப்படி வள்ளுவர் வழி மாறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கேரளாவில் கிட்டத்தட்ட 30,000 பேர் வள்ளுவர் வழிக்கு மாறியிருக்கிறார்கள். தமிழ் தெரியாமல் இருந்தாலும் உலக பொதுமறையாம் திருக்குறளின் புகழை உலகெங்கும் பரப்புவதில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் இவர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலாஜியுடன் நிரஞ்சன் பாரதி.